எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். உங்கள் வில்லை கையில் எடுங்கள். உறக்க கூறிவிட்டாள். நீங்கள் கூறும் அனைத்தும் உண்மையாகி விடாது. மனதில் அண்ணன் அண்ணியை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ? இருவருக்கும் இறுதியாக ஒரு வாய்ப்பளிக்கிறேன். நாங்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறோம். செய்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். இவர்களுடைய வழி தவறாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் அல்ல. தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள். இவர்களுக்கு அடிபணிந்து விடுங்கள். உங்களை சிறிது கடுமையாக பேசுவேன், ஆனால் அதை நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். அனுமன் அவர்களே, நீங்கள் எங்களுடைய கைதி. எங்கள் விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் பேசக்கூடாது. அதோடு எங்களை அறியா பாலகர்கள் என்று கூறும் தவறை மீண்டும் செய்யாதீர்கள். நாங்கள் வீரர்கள். லட்சியத்திற்காக போராடுகிறோம், உற்சாகத்திற்காக அல்ல. குட்டிகள் ராமன் சீதா பெற்ற மைந்தர்கள், புலியின் பிள்ளைகள், கண்ணின் மணிகள், சீரும் சிங்கங்கள், வீர வேங்கைகள். சீதா பெற்ற மைந்தர்கள், புலிகள், சீரும் சிங்கங்கள். இவர்கள் ராமருடைய பிள்ளைகள் என்று தம்பி லட்சுமணருக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? தம்பி லட்சுமணரிடம் இதை பற்றி பேசக்கூடாது. அனைத்தையும் அறிந்தவர் என்று நினைத்தேன். அப்படி இருந்திருந்தால் அன்று ராமரின் பேச்சை கேட்காமல் அம்மாவை தனியாக குடிலில் விட்டு சென்று இருப்பீர்களா? அதனால்தான் அந்த ராவணன் அன்னையை கடத்தி விட்டான். அதன் பிறகு இரண்டாவது முறையாக ராமரின் கட்டளையை மதித்து சீதாவை மீண்டும் மனத்தில் விட்டு வந்தீர்கள். என்று நினைத்தால் வரம்பை மீறி பேசுகிறீர்கள். இயற்கையும் உடன் சேர்ந்து தவறிழைப்பது போல் இருக்கிறதே. தம்பி லட்சுமணா, இந்த தெய்வீக அம்பை எவ்வாறு தடுப்பது? சுழலா